ஹை டேஸ் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெள்ளூர் அழகிலேருந்து நான் உங்கள் ஜெயந்தி செல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா மினி ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஓப்பல் கிளென்சிங் மில்க் இந்த மாதிரி டபுளாக ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். கிளென்சிங் மில்க் எடுத்துக்கலாம். டோனரும் நான் வந்து 5 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி வாங்கிப்பேன். அதுவும் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பு. நான் இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபேஷியல்லேருந்து எடுக்கிறேன். நான் ஸ்க்ரப்பு, ஜெல், பேக். இது மினி ஃபேஷியலுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போது தேவையான திங்ஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு. பவுலு, வாட்ரு, யூஸ் அண்ட் த்ரோ, டிஷ்யூ எடுத்திருக்கேன். நான் அவங்களுக்கு ஹெட்பேண்ட் ஏப்ரன் போட்டு உட்கார வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளென்சிங் மில்க் எடுக்கிறோம். உங்களோட ஸ்கின்னை ஈரம் பண்ணிவிட்டு கிளென்சிங் மில்க் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மசாஜ் கொடுக்குறோம். அவங்களோட ஸ்கின் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது க்ளீனப் அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா, டெட் செல்களை ரிமூவ் பண்ணுறது, பிளாக் மார்க் ரிமூவ் பண்ணுறதை நம்ம க்ளீனப் அப்படின்னு சொல்லுவோம். மினி ஃபேஷியல்னு சொல்லலாம். க்ளீனப்னாலும் மினி ஃபேஷியல்னாலும் ரெண்டுமே ஒன்று தான், ஸ்டெப்ஸும் ஒன்று தான். பிளாக் மார்க்கும் இறந்த செல்களையும் நம்ம நீக்கிறத வந்து க்ளீனப்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் மில்க் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து தொடச்சி எடுக்கிறோம். கிளென்சிங் மில்க் ஏன் நம்ம மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்காக கிளென்சிங் மில்க் நம்ம மசாஜ் கொடுக்குறோம். ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற அழுக்குகள்னா என்ன? ஒரு விதமான அழுக்குகள், எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேஸில் பொட்டு இருக்கும், குங்குமம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கிளென்சிங் மில்க் 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து தொடச்சி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் எடுக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரப் எடுத்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுக்குறோம். ஸ்க்ரப்பு எதுக்காக மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்க்ரப்பு மசாஜ் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். பாதி வந்து நம்ம மசாஜ் கொடுக்கும்போதே டெட் செல்கள் பாதி ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அதில் தேவையில்லாத என்ன ஆயில் பிசுபிசுப்பு, பிளாக் மார்க் இருந்தாலோ இதில் வந்து பாதி நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீமிங் கொடுத்து ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற டெட் செல்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. சாஃப்ட் ஸ்க்ரப்பும் இருக்குது, ஹார்ட் ஸ்க்ரப்பும் இருக்குது. ஹார்ட் ஸ்க்ரப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெடிக்யூர் மெனிக்யூருக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ்க்கு வந்து எப்பவுமே சாஃப்ட் ஸ்க்ரப் தான் எடுக்கணும். மசாஜ் கொடுக்கும்போது நம்ம கண்ணு கீழே, மூக்கு ஓரம், வாய் ஓரம்லாம் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். கொடுத்து தொடச்சி எடுத்துட்டு இப்போ நான் ஸ்டீமிங் கொடுக்குறேன். ஸ்க்ரப் கொடுத்தோடனே அவங்களோட ஃபேஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. மூக்கு மேலே இருக்கிற டெட் செல்களை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது தொடச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெல் எடுக்கிறேன். இதில் ஒரு ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஜெல் மசாஜ் நான் கொடுக்குறேன். ஜெல் மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நெக் டு ஃபேஸு. நம்ம மசாஜ் கொடுக்கும்போது மூக்குக்குள்ளே, வாய்க்குள்ளெல்லாம் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசி சிரிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் எனக்கு எங்கே மூக்குள்ளே போயிடுமோன்னு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அது மாதிரி பேச வேண்டான்னு சொல்லுங்கள். கிளைண்ட் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியாக ரிசல்ட்டும் கிடைக்காது, வாய்க்குள்ளேயும் போயிடும். அதனால் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசாமல் இருக்க சொல்லுங்கள் கிளைண்ட்டை. நல்லா கண்ணு கீழே, வாய் ஓரம், மூக்குரமே எல்லாமே நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா துடைச்சி எடுத்துட்டு பேக் போட்டுக்கலாம். அதே மாதிரி
பேக்குக்கும் நம்ம பண்ணணும். ஆனால் நான் பேக்குக்கு பண்ணுறத நான் காமிக்கல. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுனால காதுக்கும் பேக்குக்கும் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். அந்த வீடியோ என்னால் காமிக்க முடியல. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பேக்கில் பண்ணுறதெல்லாம் வேணாம், போட வேண்டாம் அப்படின்னு. அதனால் கிளைண்ட் வேணான்னு சொன்னதுனால நான் வந்து போடலை. கம்பல்சரி நீங்கள் வந்து பேக் நெக்கும் காதுக்கும் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி உதட்டு கீழே மூக்கோரம் தாடையில் எங்கேயாச்சும் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஜெல் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து துடைக்கணும். இப்போ நம்ம வந்து பேக் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். பேக் வந்து க்ரீம் பேக் தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தனித்தனி கூட கிடைக்கும். ஸ்க்ரப்பு ஜெல் எல்லாம் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கிட்டில் இருந்து கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்படி தனித்தனி தான் எடுத்து பண்ணணுமான்றது இல்லை. நான் தனித்தனி தான் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கிட்டில் இருந்து கூட எடுத்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணுறது இந்த ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு கிளன்சிங் மில்க், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு, ஸ்டீமிங், அப்புறம் டோனர், அப்புறம் பேக். இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. இப்போ நான் பேக் கொடுத்தா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ட்ரை ஆக்கி விட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ மசாஜ் பண்ணுறேன். நம்ம பேக் போட்டுட்டு அப்படியே துடைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஸ்கின்னில் டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ஈரம் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் துடைச்சி எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கின்னு மறுபடியும் டர்ன் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்படியே டைட்டாக பேக் பிடிச்சிட்டு இருக்கும்போது வச்சு அப்படியே இழுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் இப்படி ஒன் சைடாக இழுத்துட்டு வரும், அவங்களுக்கு பெயினாக இருக்கும். அதனால் நம்ம ஈரம் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து நான் துடைச்சி எடுக்கிறேன். அதே மாதிரி நான் தண்ணியை மாற்றிருப்பேன் பாருங்கள். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் வாட்டர் அப்பப்போ மாற்றிக்குவேன். கிளென்சிங் மில்க் ஒரு முறை, நம்ம க்ரீம் போடும்போது ஒரு முறை, பேக்குக்கு ஒரு முறை நான் தண்ணி வந்து மாற்றி தான் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியும். இதில் ஒரு ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டியர். என்னோட கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடி. இதில் உங்களுக்கு எதனா புரியலைன்னா நீங்கள் எனக்கு கேள்வி பதிலை வாட்ஸ்அப் குரூப்பில் வைங்க. இப்போ அவங்களோட ஃபேஸு எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எவ்வளோ டர்ன் ரிமூவ் ஆகி டெட் செல்களெல்லாம் ரிமூவ் ஆகி எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா அவங்க கண்ணு மூக்கிலலாம் எதுவும் இல்லாத மாதிரி க்ளீனாக தொடச்சி தான் நம்ம கிளைண்ட்டை வெளியில் அனுப்பணும். ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.